ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸ்கெட்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அதுலேயும் இந்த ரிங் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்கெட் இருக்குது, RTJ. ஓகேங்களா? அந்த RTJ கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த RTJ கேஸ்கெட் வந்து ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. RTJ கேஸ்கெட்டுன்னு சொல்கிறது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கேஸ்கெட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் டு மெட்டல், அதாவது இப்போ நம்ம வந்து ஃப்ளாஞ்ச் வந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த மெட்டலும் இன்னொரு ஃப்ளாஞ்சோடைய மெட்டலும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் மெட்டீரியல் வைப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபைட் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மெட்டாலிக் கேஸ்கெட் சொல்லுவாங்க, மெட்டாலிக் கேஸ்கெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் வந்து ஒன் ஆஃப் த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஒன் ஆஃப் த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா RTJ. இந்த RTJன்னு சொல்கிறது ரிங் டைப் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிங் கேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஹெவி கேஸஸ், அதாவது ஹை டெம்பரேச்சரில் ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய ஹசார்டஸான கேஸஸ் இருக்கக்கூடிய லைன், மெயின் கேஸில் போகக்கூடிய லைன், அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து LPGயாக இருக்கலாம், ஓகேங்களா, சிங்கேஸாக இருக்கலாம், என்ன கேஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலி ஹசார்டஸான கேஸஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் போகும்போது இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூ இருக்கும். அந்த க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த RTJ கேஸ்கெட் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நான் வந்து என்ன வீடியோ காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த RTJ அந்த ஃப்ளாஞ்ச் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஞ்ச் ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசர் ஒன்று போட போகிறோம். இந்த ஸ்பேசர் வந்து ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வந்து RTJ கேஸ்கெட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசர்லேயும் க்ரூ இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனுடைய ஃப்ளாஞ்சிலையும் க்ரூ இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு க்ரூவுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிளைண்டை வைப்போம். இந்த பிளைண்ட் வந்து வைக்கும்போது ஆல்ரெடி ஒரு க்ரூவில் வந்து அந்த ரிங்கோட ஜாயிண்ட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இன்னொரு அதர் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஞ்சோட ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து டைப் பண்ணி இதை வந்து நம்ம வந்து டீப்ளைண்டிங் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன ரேட்டிங்கில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 2500 பவுண்டு, அதாவது எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் இருக்கலாம், 2500 ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த RTJ கேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக HHP ஸ்டீம், ஹை ப்ரெஷர், வெரி ஹை ப்ரெஷர் ஸ்டீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லைன்ஸு, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வந்து ஃபீல்டில் வந்து எரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளைண்டோ இல்லை ஸ்பேஸரை எரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சோடைய எட்ஜஸ் வந்து செக் பண்ணணும். அந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த க்ரூ வந்து எப்படி இருக்குது, அந்த க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபிட்டிங்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபிட்டிங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து டென்ட் மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை கட்டிங் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வெல்டு பில்டப் பண்ணிட்டு செரேஷன் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃப்ளாஞ்சஸை வந்து நம்ம பாக்ஸ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ஃப்ளாஞ்சோடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த ரிங் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா புது கேஸ்கெட் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னா பழைய கேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த
எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டில் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஸ்பேசரில் இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த ரிங் ஜாயிண்ட்டை வந்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட்டப் இருக்குது. அந்த செட்டப் வச்சு பார்த்திங்கன்னா ரிங் ஜாயிண்ட் வந்து வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெஸ்டோலினில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அதில் மார்க்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை வந்து 0 எம்ஆர் பேப்பர் போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அதில் அது போயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம வந்து புது கேஸ்கெட்டை வந்து மாற்றிப்போம். ஓகேங்களா? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட்டை வந்து ரெஸ்டோலின் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அந்த ரெஸ்டோலின் ஆர் WD-40 எதாக இருந்தாலும் சரி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் 0 எம்ஆர் ஷீட்டு போட்டு ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைரல் அரவுண்ட் கேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹையர் ரேட்டிங்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் 2500 ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சஸில் வந்து இந்த RTJ கேஸ்கெட் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.